ஹலோ காய்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் உங்கள் ஆனந்த். இது நம்ம சேனல் ரைடர்வேஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸும் அண்ட் இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக ஒரு பைக் ரைடு போகணும்னா நமக்கு என்னென்ன கியர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதோடைய விலையெல்லாம் எவ்வளோ, இப்போ நான் வாங்கின எக்யூப்மெண்ட்ஸுடைய விலை எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஹெல்மெட்ஸ்லேருந்து வரலாம். ஏன்னா வந்து ஒரு ஒரு பைக் வந்து ரைட் பண்ணும்போது தலை தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நமக்கு. அதுதான் நம்ம சேஃப்டியை பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹெல்மெட்ஸ் தான் முதல் ப்ரியாரிட்டி நமக்கு. ஸோ நான் வண்டி வாங்கினப்போ எனக்கு வந்து இந்த ராயல் என்ஃபீல்டுடைய ஹாஃப் ஹெல்மெட், ஸ்ட்ரீட் ஹெல்மெட்னு சொல்லுவாங்க, இதுதான் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் போகிறது, ஸ்ட்ரீட்ஸில் வந்து ஓட்டுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அது மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது வண்டி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே ஏதாவது ஃப்ரீ ஹெல்மெட்ஸ் தருவாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரீட் லெவலில் ஓட்டிக்கிறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஆனால் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே தான். இது ரொம்ப பெரிய சேஃப்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, நம்ம வாங்கி நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து கொஞ்சம் லாங் ஸ்ட்ரெச்சு போகணும், வெளியில் நான் ரைடு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் நான் வந்து வாங்க ஆரம்பித்தேன், அந்த டைமில் என்னோடய ஃபினான்ஷியல் கன்சிடர் பண்ணி நான் என்ன ஹெல்மெட் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் போர்டில் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெல்மெட் தான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஹெல்மெட்டாக ப்ரிஃபர் பண்ணலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா, இது நல்ல ஹெல்மெட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் தமிழ்நாடு ஒரு ரஃபாக ஒரு கேஷுவலாக ஒரு ரைடு போகிறீங்க, லாங் போகிறீங்க அப்படிங்கிற போது இந்த ஹெல்மெட்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை வச்சு தான் நான் வந்து சிக்மங்களூர், கன்னியாகுமரி, தனுஷ்கோடி, கோவா எல்லா பக்கமும் இந்த ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் போயிட்டு வந்தேன். எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் எந்த இஷ்யூவும் இந்த ஹெல்மெட் மூலிமா வந்ததே இல்லை. ஸோ வந்து இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்ஜெட் செக்டாரில் தான் இருக்குது. இது ஒரு அரௌண்டு 2500லேருந்து ஒரு 2600 வரைக்கும் இந்த ஹெல்மெட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் தான் நான் ஹெல்மெட் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக இந்த ஹெல்மெட் நீங்கள் எடுக்கலாம். எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ இப்போ ப்ரொஃபஷ்னலாக வந்து நம்ம வெளியில் போகிறோம், நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம ப்ரொஃபஷ்னலாக வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆக்ஸார் இந்த ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஹெல்மெட்டு. நிறையா பேர் இந்த ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எனக்கும் இந்த பர்சனலாக அந்த ஹெல்மெட் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இதை வாங்கணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் இடித்ததுனால நான் வந்து இந்த ஹெல்மெட் என்னால் வாங்க முடியலை. ஸோ அதனால தான் நான் ஸ்டீல் பேர்டு வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ இந்த ஹெல்மெட் நம்ம வாங்கியாச்சு, நம்ம ப்ரொஃபஷனல் செக்டாருக்குள்ளே போயாச்சு. ஸோ வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக வந்து நீங்கள் வந்து வாங்கணும், யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆக்ஸார் நீங்கள் ட்ரை பண்ணலாம். செம்மையான பாடி, செல்லெல்லாம் சூப்பராக இருக்குது, உள்ளே இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் பயங்கரமாக இருக்குது. பின்லாக் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, டியூவல் வைசர் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஸோ நீங்கள் டே டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், வெயில் அடிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நான் பேக்கே நான் பிரிக்கவே இல்லை, ரிவ்யூக்காக அப்படியே நான் புதுசாக வச்சுருக்கேன். ஸோ ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் வந்து நல்ல ஹெல்மெட்டாக சூஸ் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரூரில் தான் எடுத்தேன். நான் கரூரில் தான் அந்த ஹெல்மெட் எடுத்தேன். மேக்ஸிமம் வந்து லோக்கலில் தான் ஏதாவது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த ஹெல்மெட்டோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 4650க்கு நான் அதை வாங்கினேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்மெட்டுக்கு நீங்கள் போகலாம் தாராளமாக. ஸோ செகண்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைடிங் கியர்ஸ். ஹெட்டு பார்த்துட்டோம் இல்லையா, அடுத்து நம்ம உடம்பை நம்ம கவனிக்கணும். ஸோ நம்ம பாடி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாடி ஆர்மர் தேவைப்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடிங் ஜாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணப்போ வெரி ஃபஸ்ட், ஸோ இதுவும் அதே தான், பட்ஜெட் செக்டரில் வர ஒரு ரைடிங் ஜாக்கெட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரைனாக்ஸ் பிராண்டோடைய ஹீலியம் GT2 இதோடைய பேர் வந்து. அப்போ வந்து நான் வாங்கினப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 5700 சம்திங் இருந்துச்சு. ஸோ அப்போதைக்கு எனக்கு இது பெரிய ஜாக்கெட்டாக நான் ஃபீல் பண்ணேன், அதனால் நான் அதை வாங்கிட்டேன். அது எல்லாமே வந்து லெவல் 2 பேடிங், ஷோல்டரு, செஸ்ட்டு, பின்னாடி பேக்கு,
உங்களுக்கு சீட்டில் கூட ஒரு ஸ்பான்ஸ் டைப் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து லெவல் 2 பேடிங் தான். ஸோ இப்போ நான் வந்து புதுசாக வாங்கியிருக்கிற ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிராண்டு ரைனாக்ஸ் தான். ரைனாக்ஸில் ஏர் GT4 2024 லான்ச் ஆன ஜாக்கெட்டு. இப்போ நான் இதை ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அப்கிரேட் ஆகி தான் ஆகணும். நம்ம பட்ஜெட் பார்த்து நம்ம வந்து சில விஷயம்லாம் வாங்க முடியாமல் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக வாங்கியிருக்கோம். ஒரு சர்டன் டைமில் நம்ம வந்து அதெல்லாமே கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக மாற்றி தான் ஆகணும், அப்டேட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஜாக்கெட்டை பற்றின ஃபுல் ரிவ்யூ வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். அதில் நீங்கள் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளவுஸு. ஸோ க்ளவுஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம எங்கேயாவது லாங் ட்ராவல் பண்ணும்போது மழை வருது, மழையில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த ரைனாக்ஸ் பிராண்டோடைய ரெயின் ஜாக்கெட் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் வந்து கடையில் வாங்கும்போது வேறு கலர் இல்லையா ப்ரோ அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், இது ஒரே ஒரு கலர் தான் இருக்குது, இது கலர் போட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து வெளியில் தெரிவிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அது ஒரு விஷயம் நான் தெரியாமல் அவர்கிட்ட கேட்டேன். இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது என்ன அப்படின்னு. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 1300 ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்கு வருது. நீங்கள் வந்து எந்த சீசனாக இருந்தாலும் நான் ட்ராவல் பண்ணுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து க்ளவுஸுக்கு போயிடலாம். ஸோ நான் வந்து சேம் தான். ஆரம்ப கட்டத்தில் நான் வாங்கி யூஸ் பண்ண க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஃப் க்ளவுஸ் தான், ஸ்டீல் பேர்டு. இது நான் பெருசாக அதிகமாக நான் ஒன்றும் யூஸ் பண்ணல. 2 ரைடு 3 ரைடுக்கு தான் போனேன். நக்கிள்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா மோல்டடாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வரைக்கும் நல்லா யூஸ் ஆகுது. மழையில் நனைஞ்சால் கொஞ்சம் வெட்டாக இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் காஞ்சதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு லோக்கலில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைனாக்ஸோடைய அர்பன் ப்ரோ க்ளவுஸு. இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா வந்து 2600 சம்திங் நான் இதை வாங்கினேன். செம்மையாக இருக்குங்க க்ளவுஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர், ஒரு மாதிரி ஃபைபர் பிளாஸ்டிக் டைப் மாடியூல் கொடுத்துருக்காங்க, நக்கிள் மாடியூல் கொடுத்துருக்காங்க. க்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் க்ளவுஸு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இப்படி செப்பரேட்டாக பிரிச்சுக்கலாம். இதிலேருந்து க்ளவுஸ் அட்டாச்மெண்ட்டுன்னு தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே க்ளவுஸ் வைக்கிறீங்கன்னா 2 க்ளவுஸையும் ஒன்றா அப்படி மாற்றி இப்படி வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு க்ளவுஸும் வந்து எங்கேயும் மிஸ் ஆகாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே விழுகிற இந்த பாம், இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த பாம் சைடு அடி விழுந்தால் இம்பாக்ட் ஆகிற இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் நார்மலான பேடிங் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே தான், ப்ரொடெக்ட் பண்ணோம். பட் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணோம்னு நம்ம சொல்ல முடியாது. ஓவராலாக இந்த க்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது. தாராளமாக அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீ கார்டை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ நான் என்னுடைய ரைடிங்க்கு நான் வந்து நீ கார்டு வாங்கியிருக்கேன். எனக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். நான் ஃப்யூச்சர் ரைடுக்கு கண்டிப்பாக நான் பேண்ட் வாங்குவேன். உங்களுடைய நீடுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு நீங்கள் பேண்ட்டோ இல்லை நீ கார்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ கைஸ், நம்ம ஓவராலாக எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த எக்யூப்மெண்ட்ஸு, இந்த ரைடிங் கியர்ஸ் எல்லாமே என்னுடைய ரைடிங் பிளானுக்கு தகுந்த மாதிரி, என்னுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுடைய ரைடிங் பிளான் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கியர்ஸை வந்து வாங்கிக்கலாம். ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். எந்த ரைடிங் கியர்ஸாக இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், வண்டி சம்மந்தப்பட்ட எதுவாக இருக்கட்டும், தயவு செஞ்சு எதுவுமே ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. டேரெக்டாக ஸ்டோருக்கு போங்க. ஸ்டோருக்கு போய் ஃபீல் பண்ணி அது உங்கள் வண்டிக்கு பொருந்துதா, உங்கள் பாடிக்கு அது செட் ஆகுதா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி வாங்குங்க. அதுதான் கரெக்டான ஒரு டெசிஷனாக இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கூட நீங்கள் ஸ்டோரில் ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இன்கேஸ் ஏதாவது டேர் ஆயிடுச்சுன்னா கூட உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து புதுசாக கியர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ சேஃபாக ரைட் பண்ணுங்கள், நல்லா ட்ராவல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.